யோசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் வல்லமை உள்ளவர்? பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். ஆமென். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் மகிமையின் ராஜா. அல்லேலூயா. சேனைகளின் மகிமையின் ராஜா எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. சேனைகளின் மகிமையின் ராஜா, உமக்கு கோடி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. கிருபையுள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Haleluya. Naraya kurakan asapuram nandi soli stotre kepuram itu dikram avena itu dikram apa. Stotre kepuram mati rasa berapuram nandi serapa itu dikram. Avena uram itu dikram nandi seram apa. Haleluya. Itu dikram nandi seram apa. Itu dikram ramane. Tak tak dikram nandi seram apa. Haleluya. Itu dikram nandi seram apa. Kalau mati ni ngasih berapuram nandi seram apa. Haleluya, metudikan nandi seram apa, metudikan sotekan apa. Haleluya, kudume, elam kudume, elame umma kudum, kudadadu ondumilla, umma kudadadu ondumilla. Sula poram. Kudume, elam kudume, ummale elam kudum. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மை கூடாதது ஒன்றுமில்ல. கடமீது நடந்தீரையா, கடும் புயல் நடந்தீரே. கடமீது நடந்தீரையா, கடும் புயல் திடீரே. சாத்தானே ஒதுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே
நன்றி சுரமாப்பா ஆவின உண்மை நன்றி சுரமாப்பா உண்மை துவாஜத்தை போட நன்றி சுரமாப்பா ஆவின உண்மை துதிக்க சொத்திக்கிறமாப்பா உண்மை துதிக்க வாக்கத்தில் நன்றி சொல்லி துதிக்க போற உண்மை துதிக்கிறமாப்பா உண்மை துதிக்கிறோம் ஆவின உண்மை நன்றி சுரமாப்பா ஆவின உண்மை வெள்ளத்தை போட நன்றி சுரமாப்பா ஹalleluya உண்மை துதிக்கிறோம் ஆவின உண்மை மத்தியில சேவரப்போ நன்றி சுரமாப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம் நன்றி செய்கிறோம் அப்பா புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தருபவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தருபவரே நன்றி உமக்கு நன்றி முழுவதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவது போஷித்தீரே பிள்ளைகளை ஆமென் ஆண்டு முழுவது போஷித்தீரே உறவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிழே நிறைவாற்றி மறத்தினரே உறவுகளை மகிழ்வாக்கி நடத்துகிறே அதற்கு நன்றி உமக்கு நன்றி ஆமென் முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு ஆமென் நன்றி உமக்கு நன்றி முழு நன்றி சொல்லுவாப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுவாப்பா நன்றி உமக்கு முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை புதியவைகள் தோண்ட செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர் புதியவைகள் சாம்பலை சிங்காரம் அதற்கு நன்றி உமக்கு ஆமென் முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி சிரமப்பா நன்றி உமக்கு 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 ஆமென் நன்றி சிரமப்பா நன்றி உமக்கு நன்றி கண்ணீருடன் விதத்ததெல்லாம் கம்பீரத்தோடே மிக்க செய்வீர் நீருடன் விதத்ததெல்லாம் தோடே ஹரிக்க ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கரங்களா மாற்றிவிட்டி ஏந்தி நின்ற கொடு கரங்களா மாற்றி அதற்கு நன்றி உமக்கு ஆமென் முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு ஆமென் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி ஆமென் நன்றி உமக்கு நன்றி புது வாழ்வு தந்தவரே புது வாழ்வு தந்தவரே ஆமென் நன்றி உமக்கு உமக்கு
உடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு ஆமென். நன்றி சொல்லுங்கப்பா. விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு ஏந்தி நின்ற ஆமென். கொடுக்கும் கரங்களா மாற்றிவிட்டு ஏந்தி நின்ற நன்றி உமக்கு நன்றி. ஆமென் 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 நன்றி உமக்கு நன்றி. நன்றி உம நன்றி சிரமப்பா. உமக்கு நன்றி சிரமப்பா. நன்றி சிரமப்பா. ஏரோ நன்றி உமக்கு நன்றி சிரமப்பா. நன்றி சுவாமிக்கு நன்றி சிரமப்பா. நன்றி சிரமப்பா. பகத்தன சோதரி நன்றி சொல்லி விநாயக அந்த ஆனந்தத்தை நன்றி சொல்லி துதிக்க போக சொந்திருக்கிறவாப்பா. ஆவின் அவரை துதிக்க வயநாத்த பொழுது நன்றி சிரமப்பா. துதிக்க நன்றி சிறப்பா. கடந்தது நினைத்து கலங்காது நடந்த விடு. கடந்தது நினைத்து கலங்காது நடந்தது மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திருவார் என்று நீ காண்பார். கர்த்தர் புதியன இன்று நீ காண்பார். இன்று நீ காண்பார். இன்று நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட ஆமென். கைவிடாது வேணாப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே. கலங்காதே மகனே. கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு ஆமென். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார். ஆமென் ஆமென் ஆமென். துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் தாங்கின பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கின ஆமென் வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். ஓ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம்
இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட. ஆமென் 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 ஆமென். ஓ, நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் நீதிய கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகை தந்திடுவார். நீதிய தந்திடுவார், நேசர் வருகை தந்திடுவார். நம் நேசர் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆமென். நம் இயேசு கைவிடாதவனப்பா, கைவிடாதவனப்பா. இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். நீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே. ஆமென். ஆண்டவர் சொன்னாரப்பா, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு ஆமென் கைவிடாதவனப்பா, கைவிடாதவனப்பா, கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நன்றி சிரமப்பா, துதிக்க வயநாத்த பொழுதுக்க நன்றி சிரமப்பா. ஆவியானவரை துதிக்க சொல்லிக்க பொழுதுக்க நன்றி சாப்பா. பாய்க்கத்தை நன்றி சொல்லி கைவிடாததுக்கு நன்றி சொல்லி பாய்க்கத்தை துதிக்க போறோம். துதிக்கிறோம். ஆவியானவர் நன்றி சொல்லி துதிக்க போறோம். சுதரிக்கிறோமாப்பா. ஆவியானவரை நன்றி சொல்றோமாப்பா. ஆவியானவரை துதிக்கிறோமாப்பா. நன்றி சொல்றோமாப்பா. மத்தி உலக எதுவுமே நன்றி சொல்றோமாப்பா. இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் துயரமும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து எல்லாம் துயரமும் மறந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகை. ஆமென். ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை
அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு ராஜா மாளிகை அமர்ந்திருப்பேன் மாளிகையில் ராப்பகலாய் உம்மை துதித்து ஆமென். உங்களை மத்தியில் எல்லாம் துயரமும் மறந்திருப்பேன் உம்மை துதித்து எல்லா துயரமும் மறந்திருப்பேன் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியெல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதியின் மத்திய வாசம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எல்லாரும் சொல்ல போகிறோம். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் எல்லாரும் சொல்ல பாட போகிறோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா எல்லாரும் சந்தோஷமா பாட போகிற கைகளை கட்டி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்க அதிகாலை ஸ்தோத்திர பலி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா ஓ அப்பா அப்பா. எபினேசர் எபினேசர் இதுவரை எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை எங்களை நீராண்டவரே உதவி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே. ஆராதனை ஸ்தோத்திர பலி உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை. துணையாளரே வானபிதாவே வானபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஓ துதி ஆராதனை ஆராதனை நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை
துதி ஆராதனை ஆராதனை. நன்றி ஆண்டவரே, ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவன் அமர்ந்திருந்து நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். Alléluia. அல்லேலூயா. J'espère que vous allez bien. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள்னு நம்புறேன். Amen. Et que vous avez passé une bonne semaine. இந்த கிழமை ஒரு நல்ல கிழமையா இருந்ததுன்னு நம்புறேன். Amen. ஆமென். Nous sommes ici depuis 3 jours. இன்றைக்கு நாங்க 3 நாளா இன்று இருக்கிறோம். Que le Seigneur nous bénisse tous. ஆண்டவர் எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். Amen. ஆமென். L'automne arrive. இலை உதிர் காலம் est வந்து arrivé. விட்டது. Dehors, il y a beaucoup de vent. வெளியில சரியான காத்தா இருக்கிறது. Les feuilles tombent. இலைகள் விழுந்து கொண்டிருக்கிறது. Et il commence à faire froid. கொஞ்சம் கொஞ்சமா குளிரும் வந்து விட்டுட்டு. Mais la vie continue. ஆனா வாழ்க்கை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. Et le temps passe si vite. காலங்கள் போய்விட்டு கொண்டிருக்கிறது. Nous approchons déjà de la fin de l'année 2025. 2025 ஆண்டுல நாங்க கடைசியில நெருங்கி வந்துட்டோம். Dieu nous protège jusqu'à ici. ஆண்டவர் எங்களை இன்று வரைக்கும் பாதுகாக்கிறார். Amen. ஆமென். Il a pris soin de nous jour après jour. எங்களை பாதுகாத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து. Alors avant toute chose, எல்லாத்துக்கும் முதல் disons merci à Dieu pour sa protection. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவருடைய பாதுகாப்புக்கு. Alléluia. அல்லேலூயா. Et pour tout ce il a fait même pour les petites choses dans nos vies. சின்ன சின்ன விஷயங்கள் எங்க வாழ்க்கையில செய்தத எல்லாத்துக்கும் நாங்க அவருக்கு நன்றி சொல்லத்தான் வேணும். Amen. ஆமென். Parce que malgré les vents, என்ன எந்த காத்து வந்தாலும் வெளியில, malgré les saisons qui changent, காலங்கள் மாறிக்கொண்டு வந்தாலும் Dieu, lui, ne change pas. ஆண்டவர் மாறாதவர். Amen. ஆமென். Et c'est pour cela que nous pouvons avancer avec confiance. அதற்காண்டி தான் நான் சொல்லுகிறேன், நாங்க நம்பிக்கையோட ஆண்டவரோட நடந்து போகலாம். Amen. ஆமென். Même quand les temps deviennent plus difficiles, காலங்கள் கஷ்டமா வரும்போதும் nous devons être confiants. நாங்க நம்பிக்கையோட இருக்க வேணும். Il y a une vérité que la Bible nous rappelle encore et encore. வேதம் ஒரு உண்மையை திரும்ப திரும்ப எங்களுக்கு ஒன்று சொல்லுகிறது. Dieu veille sur ce qui lui appartient. ஆண்டவருக்கு சொந்தமான ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறார். Amen. Rien de ce qu'on fait contre un enfant de Dieu ne se passe inaperçu. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யாராவது எதிரா நின்றா அது ஆண்டவருக்கு தெரியும். Amen. Même quand le mal semble gagner, என்ன பாவம் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும், même quand l'injustice paraît plus fort, அநியாயங்கள் இந்த பலமா இருக்கிற மாதிரி இருந்தாலும், Dieu a le pouvoir de faire face. ஆண்டவர் அவர் எதிர்த்து நிற்பார். Amen. ஆமென். Aujourd'hui, le thème de mon message இந்தியான் வார்த்தையின் தலைப்பு est என்னென்றால், ceux qui te font du mal tomberont. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ அவை இடறி போயிடுவார்கள். Amen. Ceux Amen. qui te font du mal tomberont. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ அவை இடறி போயிடுவார்கள். Alors, ceux qui te font du mal seront humiliés. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ வெட்கப்பட்டு போவார்கள். Ceux qui te font du mal vont perdre et ils auront honte de ce qu'ils ont fait. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ தோல்வி அடைவார்கள், மிகவும் அவமானப்பட்டு போவார்கள். Le Dieu qui est avec vous est puissant. உங்களோட இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். Amen. N'ayez pas peur, les enfants de Dieu. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. Soyez forts car notre Dieu est puissant. நீங்க பலமா இருங்க, ஏண்டா எங்கட ஆண்டவர் வல்லமை உள்ளவர். Amen. Amen. Ce message, vous devez le comprendre. இந்த
வார்த்தையை நீங்க புரிந்து கொள்ள வேணும். que personne ne peut s'élever contre celui que Dieu protège. ஒருத்தரும் எதிர்த்து நிக்க முடியாத ஆண்டவர் பாதுகாக்கிற ஒவ்வொருத்தரையும். Amen. Ce n'est pas un message pour se venger de quelqu'un. இந்த வார்த்தை வந்து நீங்க ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக நான் சொல்லவில்லை. Mais comprenez que c'est un message de confiance que Dieu voit tout. நீங்க இதை விளங்கிக் கொள்ள வேணும். இது நம்பிக்கையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. Amen. ஆமென். Tout au long de la parole du Seigneur dans la Bible, வேதத்துல ஆண்டவருடைய வார்த்தை மூலமா நாங்க ஒன்று தெரிந்து கொள்கிறோம். on voit que Dieu ne laisse jamais le mal gagner. ஆண்டவர் வந்து ஒரு நாளும் கூட அந்த பாவத்தை ஜெயிக்க விட மாட்டார். D'une façon ou l'autre, il nous sauve. அவர் வந்து அந்த தீமையில இருந்து எங்களை காப்பாற்றுவார். Il montre la vérité. அவர் உண்மையை காட்டுவார். Pharaon et Haman, les ennemis de Daniel, பார்வோன் இருக்குது, ஆமான் இருக்கிறார், தானியேல் எதிரிகள் இருக்கிறார்கள். tous ceux qui se sont levés contre le serviteur de Dieu ont fini par tomber. யாரெல்லாம் ஆண்டவருடைய ஊழியக்காரருக்கு முன்னால எதிர்த்து நின்றார்களோ அவை தோல்வி அடைந்தார்கள். Amen. Pas parce que l'homme s'est défendu tout seul par ses propres moyens, ஏனென்றால் அந்த மனிதர்கள் அவன் முயற்சியில எதிர்த்து நின்ற படியா இல்ல, mais parce que Dieu a agi pour montrer sa puissance. அந்த இடத்துல ஆண்டவர் செய்தார் அந்த காரியத்தை. Amen. Alors aujourd'hui, இன்றைக்கு nous allons voir que tu n'as pas besoin de te battre toi-même. நீங்க இன்றைக்கு ஒன்று தெரிந்து கொள்ள போறீங்க. நீங்க ஒரு காரியத்தையும் செய்ய தேவையில்லை, ஒருத்தரோட மோத தேவையில்லை. Tu as simplement besoin de confiance à Dieu. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். Car ceux qui te font du mal tomberont. என்றா யாரெல்லாம் உங்களுக்கு துன்பப்படுத்துறார்களோ அவை இடறி போய்வார்கள். Amen. ஆமென். On va lire dans Ésaïe, நாங்க ஏசாயா புத்தகத்துல வாசிக்க போறோம். chapitre 49, 49ஆம் அதிகாரம் versets 14 à 16. 14ல இருந்து 16 வரைக்கும். Seigneur disait, l'Éternel m'abandonne, le Seigneur m'oublie. Une femme oublie-t-elle l'enfant qu'elle allait? N'a-t-elle pas pitié du fruit de ses entrailles quand elle l'oublierait? Moi je t'oublierai point, je ne t'oublierai point. Amen. ஆமென். Dieu nous dit qu'il nous aime et qu'il nous oublie jamais. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களை நேசிக்கிறாராம், எங்களை ஒரு நாளும் எங்களை மறந்து விட மாட்டாராம். Même une mère peut oublier son enfant, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் mais Dieu, lui, il nous oublie jamais. ஆண்டவர் எங்களை மறக்க மாட்டார். Amen. Car Amen. il nous garde toujours gravés dans ses mains. ஏனென்றால் அவருடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறாராம். Amen. ஆமென். Dieu nous a gravés dans ses mains parce que nous sommes précieux à ses yeux. அவர் அவருடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறாராம். ஏன்னா நாங்கள் அவருடைய கண்களுக்கு விலை ஏற பெற்றவர்களாம். Amen. Il Amen. nous protège, அவர் எங்களை பாதுகாக்கிறார், il nous observe எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், et il nous aime profondément. அளவில்லாத அளவுக்கு எங்களை நேசிக்கிறார். Dans votre vie, உங்களுடைய வாழ்க்கையிலும் il y a sûrement quelqu'un que vous aimez beaucoup. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒருத்தரை நேசிக்கலாம் நிறைய. Votre femme ou votre mari, உங்களோட கணவனா இருக்கலாம், உங்களோட மனைவியா இருக்கலாம், votre père ou votre mère, உங்களோட அம்மாவோ இல்ல உங்களோட அப்பாவா இருக்கலாம், ou vos enfants, இல்லாட்டிக்கும் உங்களோட பிள்ளைகளாவும் ça இருக்கலாம். peut être n'importe qui. அது யாரென்றாலும் இருக்கலாம். Vous prenez une petite photo de cette personne et vous la mettez au fond d'écran sur votre téléphone, நீங்க அவன் படத்தை எடுத்து போன்ல முன்னில வைப்பீங்க, sur votre porte-clés ou même dans votre Bible. உங்களோட துறப்புல வைப்பீங்க, இல்லாட்டிக்கும் உங்களோட வேத புத்தகத்துக்குள்ளுக்க வைப்பீங்க அந்த படத்தை. Quand vous regardez cette photo, நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது vous pensez à cette personne. நீங்க அவையில நினைத்து பார்ப்பீங்க, Vous priez pour cette personne நீங்க அவையிலக்காண்டி ஜெபிப்பீங்க, et vous voulez que tout se passe bien. நீங்க எல்லாம் Pour cette நல்லா personne நடக்கணும் அதுக்கண்டு நீங்க எதிர்பார்ப்பீங்க. Alors que notre Dieu, il aime pas de cette façon. ஆனா ஆண்டவர் இந்த மாதிரி எங்களை நேசிக்கல, C'est encore plus que cela. அதை விட அதிகமா எங்களை நேசிக்கிறார் ஆண்டவர். Il nous a gravés dans sa main. அவருடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறார். Amen. ஆமென். Il nous garde dans la paume de ses mains. அவருடைய உள்ளங்கையில் அவர் எங்களை வைத்திருக்கிறாராம். Il nous voit chaque jour. அவர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாராம். Il se souvient de tout ce que nous faisons de bien. நாங்க என்ன எல்லாம் செய்றோமோ, என்ன நல்ல விஷயங்களை செய்றோமோ அதை பார்த்து கொண்டிருக்கிறாராம். Et il prend soin de nous.
எங்களை பாதுகாக்கிறார். Chaque fois que nous faisons le bien, நாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல காரியங்கள் செய்யும்போது, que nous aidons, நாங்க உதவி செய்யும்போது, que nous prions, நாங்க ஜெபிக்கும் போது, faisons de bonnes choses, நாங்க நல்ல காரியங்கள் செய்யும்போது Dieu le voit et nous bénit. அவர் Pour அதை cela. பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். Amen. ஆமென். Mais il y a une différence. ஆனா ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. Si nous faisons le mal, நாங்க பாவம் செய்தா, mentir, பொய் சொன்னா, voler, களவெடுத்தால், dire de mauvaises choses sur d'autres personnes, மற்றவங்க மேல தவறாக சொல்லிவிட்டாலும் Dieu ne peut pas nous garder dans ses mains. அவன் உள்ளங்கையில எங்களை வைத்திருக்க மாட்டார். Car vous avez changé de camp. நீங்க தான் எதிரியின் பக்கம் போயிட்டீங்க. Ce n'est pas lui qui vous a abandonné, அவர் உங்களை கைவிடவில்லை. c'est vous avez été manipulé par le démon. நீங்க தான் அந்த பிசாசால ஏமாந்து போயிட்டீங்க. Amen. Et vous avez été effacé de ses mains. அவன் கைகளில் இருந்து அழிக்கப்பட்டுட்டீங்க. Amen. ஆமென். C'est pourquoi il nous appelle à vivre une vie juste அதற்காண்டி தான் அவர் சொல்லுகிறார், நியாயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க, et être clair dans நீதியான vos, வாழ்க்கையை வாழுங்க, et être clair dans vos choses. உங்களோட Dans vos செயல்ல choix. உறுதியா இருங்க. Parce que c'est comme ça que nous restons sous sa protection. அப்படித்தான் நாங்க அவன் பாதுகாப்புல இருக்க முடியும். Alléluia. அல்லேலூயா. On va lire நாங்க வாசிக்க un autre போறோம். verset, Psaume, நாங்க சங்கீத புத்தகத்துல வாசிக்க போறோம். chapitre 37, 37ஆம் அதிகாரம் versets 12 et 13. 12-13. Le méchant forme des projets contre le juste et grince les dents contre lui. Le Seigneur se rit du méchant, car il voit que son jour arrive. Les méchants tirent le glaive, ils bandent leurs harpes pour faire tomber le malheureux et l'indigent, pour égorger ceux dont la voie est droite. Ce passage nous rappelle que ceux qui veulent nous faire du mal ne pourront pas réussir. இந்த வசனம் எங்களுக்கு தெரியப்படுத்துறது, ஆறாவது உங்களுக்கு துக்கப்படுத்தினார்கள் அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு. Car Dieu veille sur ses enfants et il rit quand le méchant prépare des pièges. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிறார். எதிரி உங்களோட மோதும் போது அவர் சிரித்து கொண்டு இருக்கிறார். Amen. Amen. Même quand les gens complotent contre toi, ஆறாவது உங்களோட ஒரு திட்டம் போட்டு கொண்டு செய்து கொண்டு இருந்தார்கள்டா, même quand tu es trahi, நீங்க ஏமாந்து போனாலும், humilié, அவமானப்பட்டாலும், critiqué, நீங்க விமர்சனம் கொண்டாலும், Dieu voit tout. எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். Et Dieu il dit, ஆண்டவர் சொல்லுகிறார், il voit que son jour vient. அவருடைய நாளும் ஒரு நாள் வரத்தான் வேணும் என்று சொல்லுகிறார். Ce n'est pas à toi d'agir. நீங்க அந்த இடத்துல ஒண்ணும் செய்ய தேவையில்லை. C'est Dieu qui s'en chargera. அவர் அதை பார்த்து கொள்ளுவார். Amen. ஆமென். Dans la Bible, வேத புத்தகத்துல nous voyons encore cela et encore plus d'histoires. நாங்க இந்த கதைகளை நிறைய தடவை வேதத்துல பார்த்திருக்கிறோம். Nous allons voir cela aujourd'hui à travers 3 histoires. நாங்க 3 விதமான கதைகளை இன்னைக்கு அதை பார்க்க போறோம். On va lire. நாங்க வாசிக்க Premier போறோம். temps dans Exode, நாங்க யாத்திராகமம் chapitre 14, 14, versets 13 et 14. 13, 14. Ne craignez rien, restez en place et regardez la délivrance que l'Éternel va vous accorder en ce jour, car les Égyptiens que vous voyez aujourd'hui, vous ne les verrez plus jamais. Amen. ஆமென். Pharaon était le roi d'Égypte à l'époque de Moïse. பார்வோன் எகிப்திய நாட்டின் ராஜாவா இருந்தார் மோசேயின் காலத்துல. Il refusait de laisser partir le peuple d'Israël, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடமாட்டார்னு சொன்னார். que Dieu voulait libérer de l'esclavage. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க, அந்த அடிமையிலிருந்து விடுதலை கொடுக்க முயற்சி பண்ணினார். Vous connaissez tous cette histoire. எல்லாருக்கும் அந்த கதையே தெரியும். À plusieurs reprises, Dieu a parlé à Pharaon à l'intermédiaire de Moïse. ஆண்டவர் பார்வோனோடு மோசேயின் மூலமா நிறைய தடவை பேசினார்.
Il lui demande de laisser aller son peuple. இஸ்ரவேல் ஜனங்களை போக விட சொல்லி கேட்டார். Mais Pharaon a endurci son cœur à chaque fois. ஆனா பார்வோன் வந்து தன்னுடைய இருதயத்தை கடினமா வைத்துக் கொண்டிருந்தார். Alors Dieu a montré sa puissance à travers 10 plaies qui ont frappé l'Égypte. அப்ப என்ன செய்தார் ஆண்டவர்? அவருடைய வல்லமையை 10 அடி கொடுத்தார் எகிப்து நாட்டுக்கு, அவர் அந்த வல்லமையை காட்டிக்கொள்றதுக்கு. Les eaux changeaient en sang. தண்ணீர் வந்து இரத்தமா மாறினது. Les grenouilles, தவக்கையல், les moustiques, பூச்சியல், les ténèbres, அந்த இருளா மாத்தி விட்டார். la mort des premiers-nés. அந்த முதல் பிறப்புண்ட மரணத்தையும் கொடுத்தார். À chaque face à face avec Dieu, அவர் ஒவ்வொரு தடவையும் பார்வோனோடு மோதும்போது Pharaon pensait être plus fort. பார்வோன் நினைச்சா தான் பலமுள்ளவன் என்று. Mais il perdait peu à peu. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தோத்து கொண்டு வந்தார். Finalement, il a laissé partir les Israélites. பேந்த கடைசில முடிவெடுத்தார், நான் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுறேன் என்று. Mais son orgueil l'a poussé à les poursuivre. ஆனா அவருடைய பெருமை விடவில்லை, திருப்பி அவைகளை நோக்கி போனார். Il a fait sortir son armée pour les rattraper au bord de la mer. தன்னுடைய படையை அனுப்பினார் கடற்கரையில போய் அவைகளை கூட்டிட்டு வர சொல்லி. Là, Dieu a séparé la mer en deux pour que son peuple traverse. கடலை இரண்டா பிரித்தார் ஆண்டவர், அவருடைய ஜனங்கள் தாண்டி போகணும் என்று. Amen. Quand Pharaon et ses soldats ont voulu les suivre, அந்த பார்வோனும் அவருடைய படையும் வரும்போது la mer s'est refermée sur eux. அந்த கடல் மூடிவிட்டது அவைகள் மேல. Ce jour-là, அந்த நாள் Dieu a montré qu'aucun pouvoir ne peut se dresser contre lui. அந்த நாள் அதிலிருந்து அவையை தெரிந்து கொண்டார்களாம், ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவருக்கு முன்னால. Amen. ஆமென். Pharaon est tombé பார்வோன் விழுந்து விட்டார். et le peuple de Dieu a été libéré. ஆண்டவருடைய ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். Dieu n'a pas détruit Pharaon avec un seul coup. ஆண்டவர் வந்து ஒரு அடியில பார்வோனை வீழ்த்தவில்லை. Pourtant, il avait le pouvoir pour. அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. Il lui a laissé plusieurs chances pour qu'il comprenne qui il était. அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தார் அவர் விளங்கிக் கொள்றதுக்கு. Et à chaque fois, Pharaon a choisi l'orgueil. ஆனா பார்வோன் அடுத்தடுத்து அவருடைய பெருமையை தான் முன்னுக்கு வைத்தார். C'est important. அது முக்கியம், கேட்டுக்கொள்ளுங்க. Dieu donne des chances, ஆண்டவர் வாய்ப்பை கொடுப்பார். mais l'orgueil, il ferme le cœur. ஆனா பெருமை வந்து இருதயத்தை மூடிவிடும். Aujourd'hui encore, இன்றைக்கு beaucoup vivent comme Pharaon, நிறைய பேர் வந்து பார்வோன் போல வாழ்றீங்க. fiers, பெருமையோட, sûrs d'eux நம்பிக்கையோட, et prêts à écraser les autres. மற்றவங்களை மிதிச்சு வாழ்றது. Ça vous arrive de vous remettre en question? நீங்க ஒரு தடவை யோசிச்சு பாப்பீங்களா நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும்? Si vous continuez à jouer avec Dieu et à refuser de changer, நீங்க ஆண்டவரோட விளையாடிக்கொண்டு நீங்க மனம் திரும்பாம வாழ்ந்தீங்களா, un jour la chute sera dure. ஒரு நாள் நீங்க மேல இருந்து கீழே விடுவீங்க. Amen. ஆமென். Alors changez de route maintenant. நீங்க இன்றைக்கே பாதையை மாத்தி போங்க. Humble à toi. நீங்க தாழ்மையோட இருக்க வேண்டும். Rends-toi à Dieu. நீங்க மனம் திரும்புங்க. Amen. Amen. Et laisse le faire ce qu'il veut pour ta vie. எது நல்லதோ உங்களோட வாழ்க்கைக்கு அவரை செய்ய விடுங்க. Amen. Amen. Maintenant nous allons lire une autre histoire. நாங்க இன்னொரு கதையை ஒண்ணு பார்க்க போறோம் வேதத்துல. Prenez Esther, நாங்க எஸ்தர் புத்தகத்தை எடுப்போம். chapitre 3, மூன்றாம் அதிகாரம் versets 8 à 11. 8 இருந்து 11 வரைக்கும். Alors Aman dit au roi d'Assyrus, il y a dans tous les provinces de ton royaume un peuple dispersé et à part parmi les peuples ayant des lois différentes de celles de tous les peuples, n'observant point les lois du roi. Il n'est pas dans l'intérêt du roi de le laisser au repos. Si le roi le trouve bon, qu'on écrive l'ordre de les faire périr. Je pèse 10 000 talents d'argent entre les mains des fonctionnaires pour qu'on les porte dans le trésor du roi. Le roi ôta son anneau de la main et le remit à Aman, fils d'Ammédad, à David, ennemi des Juifs. Et le roi dit à Aman, l'argent t'est donné, et ce peuple aussi faisant ce que tu voudras. Les secrétaires du roi furent appelés le 13e jour du premier mois que l'on écrivit, suivant tout ce qui fut ordonné par Aman, le satrape, au roi, au gouverneur de chaque province et au chef de chaque peuple, à chaque province selon son écriture et à chaque peuple selon sa langue. Ce fut au nom du roi Assyrus que l'on écrivit et on scella avec
அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்வதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. ராஜாவுக்கு சம்மதியாமல் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் ராஜாவினால் கொண்டு வந்து சேர்த்த 10,000 தாளந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரன் கையில் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கடத்தி அதை ஆகியானான அவத்தோனாவின் குமாரனும் யூதரின் சத்துருமாகிய ஆமானத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றார். 1 மாதம் 13ஆம் தேதியிலே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆமான் கற்பித்த படியெல்லாம் ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் ஒவ்வொரு நாட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்த துறைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்தின் பிரபுகளுக்கும் அந்தந்த நாட்டிலே வழங்கும் அச்சதத்திலும் அந்த ஜாதியார் யார் பேசும் பாசையிலும் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகஸ்தியா ராஜாவின் பேரால் அது எழுதப்பட்டது. ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்டது. Aman était un homme puissant dans le royaume du roi Ahasuérus. ஆமான் என்றவர் ஒரு பலமுள்ள ஒரு மனிதன் அகஸ்வேரு என்ற ராஜ்யத்துல. Il était rempli de haine contre Mardoché. அவர் சரியான பொறாமையா இருந்தார் மோர்தேகு என்ற ஒருத்தர் மேல. Il voulait non seulement tuer Mardoché, அவர் மோர்தேகுவை கொலை பண்றதுக்கு மட்டுமில்ல அந்த ஜூத ஜனங்களையும் அழிக்கிறதுக்கு, mais anéantir tout le peuple juif. ஜூதர் ஆக்களை அழிக்கிறதுக்கு. Il a donc construit une grande potence pour Mardoché. அவர் ஒரு இடத்துல அந்த தூக்கு போற இடத்தை அவர் உருவாக்கி கொண்டிருந்தார். Et pensait que son plan allait réussir. அவர் நினைத்தார் அந்த அவர் செய்த திட்டங்கள் எல்லாம் நல்லா நடைபெறும்னு நினைத்தார். Mais Dieu avait Esther, ஆனா ஆண்டவர்ட்ட எஸ்தர் இருந்தது, la reine juive, ஜூத ராணி. placée au bon moment pour intervenir. அவர் இந்த நேரத்துல அவ வைத்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அவர் வைத்திருந்தார். Elle a encouragé à relever le plan d'Aman au roi. ஆமாண்ட திட்டங்களை போய் ராஜாயிடம் போய் சொன்னார். Résultat, என்ன நடந்தது? Aman a été pendu sur la même potence qu'il avait préparée pour Mardoché அவர் par le roi. அவர் போட்ட திட்டங்கள் எல்லாம் அவர் மேலே விழுந்து விட்டது. அவர் அந்த தூக்கு போற இடத்தை உருவாக்கினார் மார்கேயுவண்ட அவருக்கு, ஆனா அவரே அதுல தூக்கு போடப்பட்டார். Et le peuple juif a été sauvé grâce à Esther. அந்த ஜூதர் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் எஸ்தர் மூலமாக. Aman a voulu faire tomber Mardoché et détruire le peuple juif. ஆமான் மார்கேயுவை அவர் கொலை பண்ணும்போது Mais son propre plan s'est retourné contre lui. அவருடைய திட்டங்கள் எல்லாம் அவர் மேல விழுந்து விட்டது. Cela nous rappelle que la méchanceté finit toujours par se retourner contre celui qui la pratique. நீங்க ஒரு பாவத்தை செய்யும்போது அது உங்கள் மேலே திரும்பி விழுந்து விடும். Amen. Restons fidèles et courageux. நாங்க விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். Car Dieu veille et agit au bon moment. ஏண்டா ஆண்டவர் பாதுகாப்பார், ஒரு அந்த நேரத்துல அவர் செய்வார் அந்த செயலை. Amen. ஆமென். Aman pensait piéger Mardoché. ஆமான் என்றவர் மோர்தேகாவை மோதடிச்சார். Mais c'est lui qui a été jugé par sa propre méchanceté. ஆனா அவர் ஏமாந்து போய்விட்டார் அவருடைய பாவத்தால. Quand Dieu te tient dans ses mains, ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில வைத்திருக்கும் போது aucun ennemi, ஒரு எதிரியும், aucune arme, ஒரு படையும், aucune critique ne peut s'arracher à sa protection. ஒரு விமர்சனமும் உங்களை எதிர்த்து நிற்காது அவருடைய பாதுகாப்புல இருந்து. Amen. Amen. C'est pour cela c'est dit dans Ésaïe 54:17. அதுக்காண்டி தான் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 54:17. Pas besoin de prendre. எடுக்க தேவையில்லை. Aucune arme forgée contre toi ne prospérera. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்கப்படாது. Amen. Alors, oui, il peut y avoir des gens qui te veulent du mal.
இருக்கலாம் இந்த உலகத்துல உங்களுக்கு விரோதமா நடந்து கொள்ற ஆக்கள். Oui, tu peux traverser des épreuves, நீங்க சோதனைகளை தாண்டி வரலாம். mais tu es gravé dans les mains de Dieu. ஆனா நீங்கள் ஆண்டவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர்கள். Amen. Et parce que tu es gravé dans ses mains, நீங்க அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறபடியால் ceux qui te font du mal tomberont. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ இடரப்படுவார்கள். Amen. ஆமென். Pour Pharaon, ses ennemis étaient contre tout le peuple d'Israël. பார்வோனுக்கு அவருடைய எதிரிகள் இஸ்ரவேல ஜனங்களா இருந்தார்கள். Pour Haman, ses ennemis étaient contre tout le peuple juif. ஆமானுக்கு அவருடைய எதிரிகள் ஜூத ஜனங்களா இருந்தார்கள். Le diable peut aussi être contre toi parce que tu as resté fidèle à Dieu. ஆனா அந்த பிசாசு உங்களுக்கு எதிரியா இருக்கலாம் ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்கிறதால. Amen. Amen. Même si ta vie semble tranquille, நீங்க நிம்மதியா வாழ்ந்தாலும் les enfants de Dieu dans ce monde rencontrent parfois plus de problèmes. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல நிறைய சோதனைகளை காண வேணும். Parce que le diable ne s'en soucie pas des riches ou des puissants sur cette terre. ஏனென்றால் அந்த பிசாசு பணக்காரங்களை பார்த்தோ இல்லாட்டிக்கு ஒரு பதவி இருக்கிற ஆட்கள் மேல பொறாமைப்படாது. Il ne devient pas jaloux. அவர் பொறாமைப்படாது. Il ne devient pas jaloux quand tu pries. அவர் பொறாமைப்படுவார் quand tu es proche de Dieu. நீங்க ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும்போது. Amen. Le Amen. Satan sait que vous avez plus que la richesse. அந்த பிசாசுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த செல்வத்தை விட இன்னும் நிறைய இருக்குதுண்டு. C'est le royaume des cieux. அந்த பரலோக ராஜ்யம் உண்டு. Amen. ஆமென். Et il cherche à vous attaquer. அவர் உங்களோட மோத பாப்பார். Comme pour Daniel, நீங்க தானியேலுக்கு போல il était fidèle à Dieu. அவர் விசுவாசமா இருந்தார் தானியேல். Et le diable était jaloux. அந்த பிசாசு பொறாமை உள்ளவர். Daniel était seul face à la jalousie et au complot. அந்த தானியேல் தனியா நின்றார் மற்றவங்க போட்ட திட்டங்களுக்கு முன்னால. Le diable avait soufflé la jalousie dans le cœur de ses ennemis. அவருடைய எதிரியோட காதுகள்ல அந்த பொறாமையை ஊதி விட்டார். Et ils ont comploté contre lui. அவர் மேல மோதி கொண்டிருந்தார்கள். Ils l'ont jeté dans la fosse au lion. சிங்கத்தின் கெபியில் தூக்கி போட்டு விட்டார்கள் தானியேலை. Mais Dieu regardait tout. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். Il l'a protégé. பாதுகாத்தார். Et ce sont eux qui ont été pris dans leur propre piège. அவர்தான் அந்த திட்டத்துல விழுந்து போயிட்டார்கள். Amen. ஆமென். Cette vérité est importante. இந்த உண்மை முக்கியம். Que ce soit contre un peuple entier ou contre toi personnellement, அது ஒரு ஜனங்களாம் இருக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கலாம். Dieu voit tout et agit toujours au bon moment. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்தெந்த நேரத்துல செய்யணுமோ அந்த காரியத்தை செய்வார். Amen. Il Amen. fait tomber ce qui veut faire mal et protéger. Ceux qui யாரெல்லாம் restent fidèles. துன்பப்படுத்துறார்களோ அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். Et je pourrais continuer à vous raconter d'autres histoires comme celle de Pharaon, நான் இப்படி நிறைய கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம் வேதத்துல இருந்து. Haman ou Daniel. ஆமனை பத்தி இல்லாட்டிக்கு தானியேலை பத்தி La Bible et plein d'autres histoires அப்படி நிறைய கதைகள் இருக்கு avec ceux வேதத்துல. qui sont restés fidèles யாரெல்லாம் விசுவாசமா இருந்தார்களோ ஆண்டவருக்கு et fait tomber ceux qui ont fait fait du mal. யாரெல்லாம் கூடாத காரியங்கள் செய்தார்களோ. Lisez-la vous-même, sinon on va passer l'après-midi ici. நீங்களே வாசிச்சு பாருங்க இல்லாட்டிக்கு பின்னரம் இங்கதான் இருக்கணும். Amen. On va prendre maintenant un dernier verset. நாங்க ஒரு கடைசியா ஒரு வசனம் ஒன்று வாசிப்போம். Jérémie, எரேமியா chapitre 20, 20வது அதிகாரம் verset 11. 11 வசனம். Et l'Éternel est avec moi, comme un puissant héros. C'est pourquoi mes persécuteurs chancellent et n'auront pas le dessus. Ils seront remplis de confusion pour n'avoir pas réussi. Ce sera une bonne opportunité. L'Éternel ne suffira pas. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் உதறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் ஒதுக்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலக்கியை அவர்களுக்கு உண்டாகும். Amen. ஆமென். Comment Dieu est avec nous? எப்படி ஆண்டவர் உங்களோட இருக்கிறார்? Il est avec nous comme un héros puissant. அவர் எங்களோட ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். C'est pourquoi mes persécuteurs seront remplis de confusion.
அதனால தான் நான் சொல்றேன், துன்பப்படுத்துறவர்கள் அவங்க குழப்பத்துல இருப்பார்கள். Ne pas avoir réussi est d'une honte éternelle qui ne l'oubliera pas. அவங்க காரியங்கள் வாய்க்கப்படாது, அவங்க மிகவும் அவமானப்பட்டு போவார்கள். Amen. Amen. Toutes les personnes qui ont voulu du mal யாரெல்லாம் உங்களுக்கு தீமையை விரும்பினார்களோ se souviendront qu'il ne faut pas toucher aux enfants de Dieu. ஆண்டவன் பிள்ளைகள் மேல கை வைக்க கூடாது அவங்க தெரிந்து கொள்வார்கள். Amen. ஆமென். Parce que derrière vous, ஏனென்றால் உங்களுக்கு பின்னால il y a une puissance bien plus grande que celle de Dieu. ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை உள்ளவர் இருக்கிறார். Et c'est comme ça que certaines personnes s'éloignent tout seuls de vous. அப்படித்தான் சில பேர் உங்களை விட்டு விலகியே போயிடுவார்கள். Amen. ஆமென். Est-ce qu'il y a des gens qui veulent du mal dans ce monde? இந்த உலகத்துல யாராவது தீமையை விரும்புவார்களா? Oui, il y en a partout. இருக்கிறார்கள் இந்த உலகத்துல. Des gens qui jugent et qui critiquent, சில பேர் மற்றவங்களை பத்தி கூடாத வார்த்தைகள் சொல்றது, qui se moquent, என்ன கிண்டல் பண்றது, qui essayent de vous rabaisser, உங்களை கீழ்த்தட்டுறது, qui essayent de vous blesser. உங்களை காயப்படுத்துறவர்களும் இருக்கிறாங்க. Mais ces gens-là finiront par disparaître de votre vie. ஆனா இவை எல்லாரும் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில இருந்து தொலைந்து போயிடுவார்கள். Amen. Amen. Parce qu'ils sont remplis de honte ஏனென்றால் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள். et qu'ils ne peuvent même plus vous regarder dans les yeux. உங்களை கண்களில பார்க்க முடியாம போய்விடும் அவர்களுக்கு. Amen. ஆமென். Aujourd'hui, en 2025, இன்றைக்கு நாங்க 2025ல tout va très vite et beaucoup de choses se passent autour de nous. எல்லாமே கெதியண்டு போறது, எங்களை சுத்தி நிறைய காரியங்கள் நடக்கிறது. Il y a des situations dont on n'en parle pas assez, சில காரியங்களை நாங்க நிறைய பேசுறது இல்ல. des manipulations, ஏமாற்றங்கள், des mensonges, பொய்கள், des chantages, உங்களை பயமுறுத்துற காரியங்கள், des gens qui se font passer pour une autre personne, pour des méchants, சில பேர் உங்களை கெட்டவர்களா மாத்தி விடுவார்கள். alors que eux-mêmes cachent leurs mauvaises intentions. அவண்ட கூடாத விஷயத்துல அவண்ட இதயத்துல மறைத்து வைத்திருப்பார்கள். On voit ça partout dans les reportages, நாங்க dans les சில vidéos, எல்லா வீடியோலயும் பார்க்கறோம். நாங்க எல்லாத்தையும் dans les actualités qui circulent. செய்தியல்ல பார்க்கும்போது நான் தெரிகிறது, Beaucoup de femmes et de jeunes subissent du harcèlement. சில பெண்கள் ஏமாற்றப்படுறார்கள், அவமானப்படுறார்கள். Des intimidations par des enregistrements சில பேர் வீடியோ எடுத்து கூடாத காரியங்கள் எல்லாம் செய்வார்கள் இந்த உலகத்துல. ou des messages, ஒரு வார்த்தைகள், des publications. போட்டோகள் எடுத்து அப்படியெல்லாம் செய்றாங்க. C'est pour ça qu'il est très important de faire attention à qui l'on parle. அதற்காண்டி தான் சொல்றது, நாங்க யாரோட கதைக்கிறோம்னு நீங்க கவனம் செலுத்த வேண்டும். Et à qui on se confie. யார் மேல நாங்க நம்பிக்கையை வைக்கிறோமோ அதுவும் கவனம் செலுத்த வேண்டும். Et de savoir que ce monde n'est toujours pas sûr. இந்த உலகம் யார் மேல நம்பிக்கை வைக்கிறான்னு தெரியாது. Le pire, ce sont les gens qui sont parfaits de l'extérieur, சில மோசமான ஆட்கள்னா வெளியில நல்லவர்கள் மாதிரி mais qui காட்டுறாங்க. cachent le mal dans leur cœur. ஆனா அந்த தீமையை உள்ளுக்கு வைத்திருப்பார்கள். Ils veulent manipuler, ஏமாற்றுவார்கள், intimider, உங்களை வெட்கப்படுத்த பார்ப்பாங்க, détruire la réputation des autres. மற்றவங்க அவமானப்படுத்துவாங்க உங்களை. Mais Dieu voit tout. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து Et கொண்டிருக்கிறார். ces personnes tomberont d'elles-mêmes, அவங்களே இடறி போவார்கள். car sa justice ne manque jamais. ஏண்டா அவங்க ஒரு நாள் நியாயத்தை நீதியை தெரிந்து கொள்ளத்தான் வேணும். Amen. Amen. Aujourd'hui, beaucoup de gens réagissent trop vite aux critiques des jugements. மற்றவங்க உங்களை இப்படி செய்யும்போது நீங்க டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. ஒரு தீமையை கண்ட உடனே நீங்க கோபப்படுவீங்க, ஒன்று சொல்லுவீங்க. L'ennemi, le diable, attend que vous soyez faible et que il saisit la moindre de vos erreurs. அந்த பிசாசு அதைத்தான் காத்து கொண்டிருக்கிறது, நீங்க எப்ப விழுந்து போவீங்கன்னு. Il attend que vous tombez. நீங்க எப்ப விழுந்து போவீங்களோ அதை பார்த்து கொண்டிருக்குது. Il attend votre moment de faiblesse. நீங்க சோர்ந்து போறதை அதை காத்து கொண்டிருக்கிறது. Et quand ça arrive, il vous prend en vidéo. நீங்க விழுந்து போகும்போது உங்களை வீடியோ எடுக்கலாம், Ou l'enregistre sur votre téléphone pour உங்களை பதித்து வைக்கலாம், vous faire tomber. உங்களை விழுத்துறதுக்கு அது என்னென்னலாம் செய்யலாம். L'ennemi peut se servir contre vous. அந்த எதிரி அதை வெற்றி கொண்டு இருக்கும் உங்களுக்கு அதை ஏமாத்துறதுக்கு. Et qu'est-ce qui se passe après? அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? Dès que le mal est fait, அந்த பாவம் வந்தது உடனே Dieu n'est pas là. ஆண்டவர் இல்லை.
Il vous a averti pourtant de ne pas tomber dans les pièges. ஆனா ஆண்டவர் சொன்னவர், எச்சரிக்கை சொன்னவர், கவனமா இருங்கன்னு. Mais vous ne l'avez pas écouté. நீங்க கேட்கவில்லை. Et après, vous prenez des mauvaises décisions. நீங்க தவறான முடிவுகளை பின்ன எடுப்பீங்க. Et vous allez tout droit dans le mur. நீங்க நேர சிவரை நோக்கி போய் கொண்டிருக்கிற மாதிரி. Et c'est comme ça que dans ce monde, il y a beaucoup de divorces. அப்படித்தான் இந்த உலகத்துல நிறைய விவாகரத்து இருக்கிறது. Des suicides, des meurtres, தற்கொலைகள் பண்றார்கள், la guerre. யுத்தங்கள் நடக்கிறது. Votre orgueil, votre haine vous fait tomber. உங்களோட பெருமை வந்து உங்களை தோக்கடிக்கிறது. Remettez-vous en question. நீங்க திருப்பி யோசிச்சு பாருங்க, நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்தையும். Repentez-vous. நீங்க மனம் திரும்புங்க. Il faut apprendre à faire confiance à Dieu. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க வேணும். Amen. ஆமென். Ceux qui veulent te manipuler ou te faire tomber யாராவது உங்களை ஏமாத்த பார்த்தாலோ உங்களை கீழ்த்தாட்ட நினைச்சாலோ ne pourront rien. ஒன்றுமே செய்ய முடியாது. Si ta confiance est bien placée, உங்களோட நம்பிக்கை எங்க வைக்கணுமோ அங்க இருந்ததுண்டா, si tu marches avec Dieu, நீங்க ஆண்டவன் பாதையில நோக்கி போனீங்களா, ceux qui essayent de te nuire tomberont d'eux-mêmes. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துறார்களோ இடறி போவார்கள். C'est particulièrement important à votre âge entre 15 et 25 ans, 15-25 வயசு பிள்ளைகளுக்கு தான் இது சரியான முக்கியமான காரியம். quand vous commencez à prendre votre vie en main, உங்களோட வாழ்க்கையை நீங்க கையில எடுக்கிற வயசு அது. on peut facilement vous manipuler அந்த நேரத்துல தான் உங்களை ஏமாத்தலாம். par quelqu'un qui semble gentil, qui vous pensez qu'il veut vous aider. யாரோ உங்களுக்கு உதவி செய்ய போறார், யாரோ அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்குன்னு போவீங்க. On ne doit pas faire confiance à n'importe qui, நாங்க கண்ட ஆக்கள் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. ni partager ses informations personnelles எங்கட தனிப்பட்ட இதுகளை சொல்லக்கூடாது. Vous savez qu'il ne faut pas donner les numéros de carte bleue, உங்களுக்கு carte தெரியும் bancaire. தானே உங்களோட கிரெடிட் கார்டு நம்பரை கொடுக்க கூடாதுண்டு. Au moins je l'espère. எனக்கு நம்பரை நீங்க கொடுக்கறது இல்லைண்டு. C'est pareil pour tous vos problèmes. அதே மாதிரி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும். Confiez seulement vos problèmes à Dieu. உங்களோட பிரச்சனைகளை ஆண்டவருக்கு மட்டும் சொல்லுங்க. Amen. Amen. On peut faire face à des arnaques ou à des personnes malveillantes, நாங்க வந்து சில ஏமாற்றங்கள் கூடாத ஆக்களோட ஏமாந்து போகலாம். mais il y a quelqu'un qui peut vraiment nous protéger. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும், பாதுகாக்க முடியும். C'est Dieu. ஆண்டவர். Et bien sûr tes parents. உங்களோட பெற்றோரும் இருக்கலாம். Amen. ஆமென். Et tous ceux qui peuvent vous aider à être confiants, c'est la prière. உங்களுக்கு எது நம்பிக்கையை தரதோ அது ஜெபம் மட்டும்தான். Amen. ஆமென். Surtout à prendre de bonnes décisions. ஒரு நல்ல முடிவையும் தெரியும். Alors, souvenez-vous, நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. soyez sûr de vous-même நீங்க உறுதியா இருங்க உங்களோட. et surtout mettez votre confiance en Dieu. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையோட இருங்க. Et ceux qui essayent de vous nuire, யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துறார்களோ ils tomberont d'eux-mêmes. அவைகளே விழுந்து போவார்கள். Car Dieu veille et ne laisse jamais ses enfants sans protection. ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், ஒருத்தரையும் ஏமாந்து போகப்பட மாட்டார். Amen. Amen. Ayez foi en Dieu, ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு இருங்க, sans jamais douter, ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. et Dieu veillera sur vous chaque instant. ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். Amen. Amen. Nous allons tous se lever யாவரும் எழுந்து et nous allons tous prier. ஜெபிப்போம். Alléluia. On va tous commencer à prier. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். On va tous prier. Seigneur, merci de nous protéger tous les jours. நன்றி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறதுக்காக Merci de நன்றி. nous protéger sur tous ceux qui veulent faire du mal. யாரெல்லாம் எங்களுக்கு தீமை செய்றார்களோ அவையிலிருந்து எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. Donnez-nous la sagesse de faire des bonnes choses. நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு. Donnez-nous le courage எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. et le juste, என்ன நல்லதோ செய்யணும் ஆண்டவரே. remplis dans nos cœurs et de paix et de joie. எங்களுடைய இருதயத்தை சமாதானம் சந்தோஷத்தோட நிரப்பி விடுங்க ஆண்டவரே. Merci de nous guider chaque jour au nom de Jésus-Christ. எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க. On va tous prier. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன்.
செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன்.